அனைவருக்கும் வணக்கம். படம் எடுக்கிறதே இந்த காலத்தில் மிகப்பெரிய சவாலாக இருக்குது. அதே நேரத்தில் இந்த ரசிகர்களை தியேட்டரில் படம் பார்க்க வைக்கிறது அப்படிங்கிறது அதைவிட மிக பெரிய சவாலாக இருக்குது. அந்த மாதிரி இந்த சவாலான பேரில் திரை விமர்சனம் அப்படிங்கிற பேரில் கலர் கலராக சட்டையை போட்டுக்கிட்டு இந்த வெளிவர்ற படங்களை எல்லாம் நையாண்டி கிண்டல் பண்ணுறதும் அப்படி இல்லாமையும் யூடியூப் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கிறதுனால நம்ம எதை வேணாலும் சொல்லலாம், யாரை வேணாலும் கிண்டல் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது மாதிரி இல்லாமையும் இப்போ நேற்று வெளியாகி பரபரப்பாக ஓடிக்கொண்டிருக்கும் அரண்மனை 4 அப்படிங்கிற படத்தை பற்றி நம்ம இப்போ திரை விமர்சனம் அப்படிங்கிற விஷயத்தில் மிக தெளிவாக பார்ப்போம். இந்த படம் சுந்தர் சி டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் சுந்தர் சி இளைஞர்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருப்பார். அது என்னென்னா கடைசியில் தான் வச்சுருப்பார். அது மாதிரி அந்த சர்ப்ரைஸ் என்னன்னு நான் இந்த வீடியோவில் கடைசியில் சொல்கிறேன். அதனால் இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். இந்த அரண்மனை 4 அப்படிங்கிற படம் ராகவராஜன்ஸ் முனி அப்படிங்கிற மாதிரி 1 2 3 அப்படின்னு தயார் பண்ணிட்டு போகிறாரு. சுந்தர் சி 1 2 3 4 அப்படிங்கிறது இப்போ 4 வரைக்கும் வந்திருக்காங்க. இன்னும் எத்தனை வரைக்கும் போகும்னு அவருக்கு தான் தெரியும். இருந்தாலும் வழக்கமான ஒரு பழிவாங்கிற அமானுஷ்ய பேய் கதை இல்லாமல் இது ஒரு வித்தியாசமான ஒரு பேய் கதைன்னு சொல்லலாம். அதே நேரத்தில் தன் சாவுக்கு காரணமாகவோ அல்லது தன் குடும்பத்தில் உள்ள சாவுக்கு காரணமாகவோ இல்லை பழி வாங்குற மாதிரி இல்லாமல் இது ஒரு வித்தியாசமான பேய் கதையாக நடமாட விட்டுருக்காரு சுந்தர் சி. இந்த படத்தில் சுந்தர் சி கதாநாயகனாக நடிச்சிருக்காங்க. ரக்ஷி கண்ணா கதாநாயகனாக நடிச்சிருக்காங்க. தமன்னா நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு இளைஞர்கள் தமன்னாவை பார்க்குறதுக்காகவே வர்றது நம்ம தேட்டரில் பார்க்க முடியுது. அதே மாதிரி யோகி பாபு, கணேஷ் அவங்களும் நடிச்சிருக்காங்க. முக்கியமாக கோவை சரளா அந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. கோவை சரளா தன்னுடைய நடிப்பாலும் வயசானாலும் எல்லாரையும் சிரிக்க வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க. அதில் வெற்றியும் பெற்றிருக்காங்க. சுந்தர் சி டைரக்ஷனில் ஹிப்ஹாப் தமிழா இசையமைச்சிருக்காரு. இசை பின்னணி இசை கொண்டு எல்லாமே ரொம்ப அருமையாக இந்த படத்தில் இசை அமைச்சிருக்கு. படத்தின் ஆரம்பத்தில் ஒரு நியாயமான வக்கீலாக காமிக்கிற சுந்தர் சி அந்த ஒரு சீன் மட்டும்தான் வக்கீலாக வராரு. அப்புறம்லாம் அந்த தமன்னாவுக்கு அண்ணனாக தான் நடிக்கிறாரு. அதே மாதிரி கோவை சரளா முதல் சீனில் அவங்களோட அந்த அடி வாங்குறதும் சண்டை காட்சியில் அடி வாங்குகிற விஷயங்கள் சின்ன பசங்களையெல்லாம் சிரிக்க வைக்குது. இந்த படத்தில் பார்த்திங்கன்னா முதல்லேருந்து கடைசி வரைக்கும் லாஜிக் இல்லாமல் படம் பார்த்தோம்னா நமக்கு ஒரு பெருசாக வருத்தம் இருக்காது அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஏன்னா பேய் படங்கள்லாம் லாஜிக் நம்ம எதிர்பார்க்க முடியாது. அது மாதிரி இந்த படத்தில் வடிவேலு இல்லாத குறைய கோவை சரளா தீர்த்து வைக்கிறாங்க. அடி வாங்கி எல்லாரையும் சிரிக்க வச்சுருக்காங்க. குறிப்பாக சிறுவர்களை சிரிக்க வைக்கிறாங்க. அதுலேயும் வெற்றியும் பெற்றிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த படத்தில் கிளைமாக்ஸ் முன்னாடிக்கே ஒரு 1/4 மணி நேரம் ஒரு அடி வாங்குகிற சீன் மட்டுமே இருக்கும். அது பார்த்திங்கன்னா எல்லாருமே கொஞ்சம் தியேட்டரில் எல்லாருக்குமே ரசிக்கிற மாதிரி கொஞ்சம் அமைஞ்சிருக்கிறது அப்படிங்கிறது இந்த படத்தில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த படத்தில் மொட்டை ராஜேந்திரன் வராரு. அவர் எதுக்கு வராரு, ஏன் வராரு, எதுக்கு அடிக்கிறாரு, யோகி பாபு எதுக்கு அடிக்கிறாரு, அப்புறம் ஏன் அடி வாங்குறாரு அப்படிங்கிறது நமக்கும் தெரியலை. ஒருவேளை சுந்தர் சிக்கு மட்டும் அது தெரிஞ்சிருக்கலாம். அதே போல் யோகி பாபுகிட்டையும் டிடி கணேசன்கிட்டையும் பத்திரத்தில் கையெழுத்து வாங்குறதுக்குன்னு ஒரு குரூப்பு தெரியுறாங்க. அது எதுக்கு இந்த மாதிரி கையெழுத்து வாங்குறாங்க, படத்துக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை. கடன் வாங்கியிருக்க மாதிரி காமிச்சிருக்காங்க. பட் அதுக்கு சம்மந்தமே இல்லாமல் ஒரு 4 பேர் 4-5 பேர் போகிறது ஒரு அன்னெசரியான சீனாக தான் தெரியுது. அதே மாதிரி இந்த படத்தில் பார்த்திங்கன்னா குஷ்புவும் சிம்ரனும் ஒரு கடைசியில் கிளைமாக்ஸில் ஒரு டான்ஸ் ஆடிருப்பாங்க. அந்த 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 பாட்டு கிளைமாக்ஸோட முடிகிற மாதிரி இருக்கும். நல்லா அந்த நடனங்கள் எல்லாமே நல்லாவே இருக்கும். ஒரு காலத்தில் சாமி பாட்டு போட்டால் தியேட்டரில் ஆடுவாங்க. அது மாதிரி இந்த பாட்டுக்கு எஃபெக்ட் கொடுத்து போட்டிருக்காங்க. நான் முதல்லே சொன்னது மாதிரி இந்த படத்தை லாஜிக் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம யோசிக்காமல் பார்க்கணும். அந்த லாஜிக் இல்லாமல் படம் பார்த்தோம்னா ஒரு தடவை பார்க்கலாம். குறிப்பாக இந்த படம் சிறுவர்களுக்கு மகிழ்ச்சி ஊற்றக்கூடிய விதமாக சுந்தர் சி படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு.
அதனால தான் என்னவோ ஒரு பாட்டை வந்து அந்த அச்சச்சோ அச்சச்சோ அப்படிங்கிற ஒரு பாட்டை வந்து கடைசியில் வச்சுருக்காங்க படம் முடிஞ்சோடனே. ஏன்னா வந்து முதல்ல இந்த படத்தில் வந்து தமன்னா வந்து ஒரு தங்கச்சி கேரக்டரில் இருக்கனால வயசாகிடுச்சுங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. நாங்கள் கூட சரி வயசாகிடுச்சு ஒரு தமன்னாவுக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஃபீல் பண்ணோம். அதே நேரத்தில் அந்த படத்துக்கு லாஸ்ட்டில் வந்து அது இல்லை, இது வந்து தமன்னா எப்போதுமே இளைஞர்களுக்கான கனவு கண்ணி தான் அப்படிங்கிற மாதிரி சுந்தர்சி வந்து இந்த அச்சச்சோ அச்சச்சோ பாட்டை கடைசியில் வச்சுருப்பார். அந்த தியேட்டரில் படம் முடிஞ்சு போகும்போது அந்த பாட்டையும் எல்லோரும் நின்று பார்த்துட்டு போகிறாங்க. படம் முடிஞ்சோன்னு தான் அந்த பாட்டு வருது. படத்தில் வந்து கதாநாயகிக்கும் இந்த தமன்னாவுக்கும் சம்மந்தமே இல்லாட்டியும் அந்த பாட்டில் வந்து ஒன்றா இணைஞ்சு அந்த இவங்க 2 பேரும் இந்த படத்தில் நடிக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த சுந்தர்சி காமிச்சிருப்பார். தன்னுடைய மகளை காப்பாற்றுறதுக்காக இந்த அம்மா பேய் வந்து கஷ்டப்படுறது மாதிரி இந்த படத்தில் காமிச்சிருப்பாங்க கடைசி வரைக்கும். ஆனால் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிற போதெல்லாம் அந்த அம்மா வந்து ஏன் பிள்ளைய பயமுறுத்துகிறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம கொண்டு போயிருப்பாங்க. ஒருவேளை நம்ம வந்து யூகிக்கிறதுக்காக இது வேறு மாதிரி ஒரு கதையை யூகிக்கிறதுக்காக அது மாதிரி கொண்டு போயிருப்பாங்களா என்னமோ தெரியல. கடைசி வரைக்கும் அந்த அம்மா பேய் வந்து இந்த பிள்ளைங்களுக்கு நல்லது செய்கிற மாதிரி தான் அந்த கதை கொண்டு போயிருக்காங்க. அதே போல் இந்த படத்தில் எடிட்டிங் முதல் பகுதியில் மிகுந்த சொதப்பலாக இருந்தாலும் அதை வந்து பின்னணி இசை வந்து சரி பண்ணி கொடுத்துருக்கு. காட்சி அமைப்புகள் வந்து நல்லாவே வந்து கேமராமேன் நல்லா பண்ணியிருக்காங்க. எடிட்டிங் சில இடங்களில் வந்து ஸ்கிப் ஆகி வருது. இது போன்ற ஒரு சில விஷயங்களை தவிர்த்து விட்டு பார்த்தோம்னா பொழுதுபோக்கு அம்சங்களாக இந்த படத்தை வந்து நம்ம ஒரு தடவை பார்க்கலாம். பசங்களுக்காக இந்த கோடை விடுமுறையில் பசங்க விரும்பி பார்ப்பாங்க அப்படிங்கிறது நம்முடைய எண்ணமாக இருக்குது. இந்த படத்தை ஒரு ரேட்டிங் அடிப்படையில் நம்ம மதிப்பிடணும் அப்படின்னு சொன்னால் இந்த படத்துக்கு நம்ம கொடுக்குற மதிப்பெண் வந்து 45. ஏன்னா இதில் வந்து பின்னணி இசை நல்லா இருக்குது. அதே போல் படம் வந்து கொஞ்சம் சிரிக்க வைக்குது. சின்ன பசங்களுக்கு பிடிக்கும். அந்த வகையில் நாம் கொடுக்குற மதிப்பெண் 45 மதிப்பெண். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தயவுசெய்து அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா என்னுடைய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு வந்து சேரும் அப்படிங்கிறத சொல்லி எல்லோருக்கும் நன்றி, வணக்கம்.